வெல்கம் டு யுவர் சேனல் நண்பா. ஆல்போல் கிங் கேரளா லாட்டரி கேசிங் ஓகேங்களா. 23/2/2020 அக்ஷயா குழுக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 690 ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நேற்று என்ன ரிசல்ட்னு பார்க்கலாம். 22/2/2020 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 945 869 நடிச்சிருக்காங்க ஓகேங்களா. 869 நடிச்சிருக்காங்க. லக்கி பாக்ஸை பொறுத்தவரை எப்பயுமே ஒரு 2 நம்பர் 3 ஒரு நம்பரை வரும்னு சொல்லுவோம். அதில் நம்ம 9 மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஒரு நம்பர் தான் உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. நான் நேற்று சொல்லியிருந்தேன் 5 ஜெயபுர்னு எடுத்து இப்படி எடுக்கணும், 9 4 பவரில் எடுத்து இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி 9 4 9 அந்த மாதிரி வந்துருச்சு ஓகேங்களா. 5-0 நம்மளுக்கு பவரில் போயிடுச்சு. அதேமாதிரி பிசியில் பொறுத்த வரைக்கும் 69 சூப்பரான வின் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. 63 ஒரு நல்லா மாசான வெற்றி தான் ஓகே நண்பர்களே. அடுத்தது ஏசி பொறுத்த வரைக்கும் 89, அது மை டார்கெட்லேயே வந்துருச்சு ஓகேங்களா. 89 வந்து அந்த மை டார்கெட்டில் ஒரு 8 செட்டு கொடுப்போம். அதில் 89 98 கொடுத்துருந்தேன். அதில் மை டார்கெட்டில் 89 வந்துருச்சு ஓகேங்களா. அதில் ஒரு சூப்பரான வின்னு தான் ஏசி வின்னு. பிசியும் 69 வின்னு ஓகேங்களா. ஒரு 14 செட்டில் கிட்டத்தட்ட 2 செட்டு அதிலேயே பிசி ஏசி வின் வாங்கி கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா நான் 5-0 தான் கணக்கு பண்ணேன். ஆனால் 4-9 நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் 0-5 வந்து இந்த மாதிரி வரணும், 4-9 வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி 9 எடுத்துட்டேன் ஓகேங்களா நண்பர்களே. அதில் தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே நம்மளுக்கு போர்டு தான் சேஞ்ச் ஆகி போச்சு ஓகேங்களா. சரி 9 வந்தால் ஏ போர்டு பி போர்டு வரும், அந்த ட்ரிக்ஸ் வீடியோன்னு ஒன்று இருக்குது, அதில் மேட்ச் பண்ணேன் ஓகேங்களா. அது என்ன போர்டு மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. அடுத்து ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 869. நம்ம ஏபி சொன்ன மாதிரியே கரெக்டாக பிசியில் வந்து 69 அடிச்சிருக்கோம். ஏசியில் வந்து 89 ஓகேங்களா. மைடாரில் பொறுத்த வரைக்கும் 89 நம்பர் ஒரு சூப்பரான வின் வாங்கி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அதே மாதிரி தான் பவரில் போச்சு ஓகேங்களா. 0-5 கொடுத்துருந்தேன், அது ரெண்டுமே வரல ஓகேங்களா. அந்த 9 இருக்க வேண்டியதில் 0 தான் வரணும் ஓகேங்களா. அது ஏதோ மாற்றி மிஷினில் சுற்று விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அமிச்சு நேற்று இந்த ஆல் போல் கெஸ்ஸிங்கில் வந்து நான் அந்த ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பீங்களே, அந்த ட்ரிக்ஸ் வழியில் நேற்று அடிச்சிட்டாங்க. நான் 0 மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன், 9 நான் எடுத்துகிட்டு வரல. அதுலேருந்து சரி 0க்கு பதில் அதனால் 5 அந்த மாதிரி வைப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நேற்று போட்ட ஆல் போல் ட்ரிக்ஸ்லேயே நம்பருக்கு நான் அதை வந்து எடுக்காமல் விட்டுட்டேன் ஓகேங்களா. இன்றைக்கி அந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் போயிருக்கிறேன். ஆல் போர்ட் கிங் ஓகேங்களா. 23/2/2025 அக்ஷயா 690 குழுக்கள் ஓகேங்க. அதுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பெல் ஐக்கன் காட்டும், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிட்ட மட்டும் தட்டி விட்ருங்க ஓகேங்களா. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் தேடாமலே ஓகேங்களா. வாட்சிங் ஃபுல் வீடியோ நோ ஸ்கிப் ஓகேங்களா நண்பா. சொல்கிறத கரெக்டாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடியதுலேயே நம்பர் வின்னிங் நம்பர் இருக்கும், ட்ரிக்ஸ் சொல்லுவேன் ஓகேங்களா. இதில் நம்ம என்னென்ன நம்பர் வரப்போகுது, எந்த நம்பர் எந்த போர்டு மேலே அதிகமாக கட்டலான்னு சொல்லுவேன். ஒரு நாளைக்கு எப்படி 500 1000 எடுக்கலாம்னு ஈஸியாக நான் சொல்லுவேன், ட்ரிக்ஸாக சொல்லுவேன். அது உங்களுக்கு சொல்லலாம் புரியாமல் போயிடும் ஓகேங்களா. அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. பார்க்கறது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், அதை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. திஸ் வீடியோ ஒன்லி கெஸ்ஸிங் நண்பா, ஒன்லி கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. நானும் உங்களை மாதிரி கெஸ்ஸிங் எடுத்து தான் போகிறேன் ஓகேங்களா. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கணக்கு வழக்கில் கெஸ்ஸிங் இருந்தால் என்னோட மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஓகேங்களா. ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ தயவுசெய்து பார்க்காதீங்க ஓகேங்களா. முக்கியமாக உங்களுடைய கமெண்டை, உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்டில் போட மறக்காதீங்க ஓகேங்களா. ஏன்னா உங்களுடைய கெஸ்ஸிங் நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களும் போடுவாங்க ஓகேங்களா. அதனால தான் நான் திருப்பி நான் லைவில் வரப்போ கூட, இனிமேட்டு நான் லைவில் வர போகிறேன் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கிட்ட. அப்போ நான் வரப்போ கூட யார் யாரெல்லாம் நான் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கெஸ்ஸிங் மாற்றி சொல்லுவேன் ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி ஆல் போர்டு எடுப்போம், மிஸ் ஆகாத மாதிரி எடுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து ஷேர் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு லைக் அதிகமாகும். எனக்கு ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு மோட்டிவேஷன் இருக்கும் ஓகேங்களா. அது தான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஒன்லி ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டுமே. திரும்பவும் சொல்கிறேன், கன்ஃபார்ம் வீடியோ தயவுசெய்து பார்க்காதீங்க ஓகேங்களா. ஒன்லி ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தான் ஓகேங்களா நண்பர்களே. நேற்று ஒருத்தர் தினேஷுங்கிறார் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஓகேங்களா. அது மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கெஸ்ஸிங் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகேங்களா. லக்கி பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 7 8 9 4 ஓகேங்களா நண்பர்களே. 3 7 8 9 4 எடுத்துகிட்டு வந்துருக்கு. இதுலேருந்து 2 நம்பர் 3 நம்பரை வரலாம் ஓகேங்களா. எனக்கு 3 7 7 4 இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 4 ஏபிஎஸ் டெபாசிட் போட்டுக்கலாம், 7 4 ஏபிஎஸ்சில் போட்டுக்கலாம். மொத்தத்தில் இதுலேருந்து 2 நம்பர் 3 நம்பர், ஏன்னா லக்கி பாக்ஸில் நம்ம மிஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் மிஸ் ஆகிடுச்சுனாவே நம்மளுக்கு இதிலே வராது, இதிலே வராது. ஏன்னா அது மாதிரி தான் நம்மளுக்கு பேட்டர்ன் ஓகேங்களா. இன்னும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இதில் 2 நம்பர் 3 நம்பர் வரும்னு நினைக்கிறேன் நான் ஓகேங்களா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பெரு நம்பரில் தான் வரும் நினைக்கிறேன். அதனால தான் நான் 7 8 9 எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா நண்பர்களே. அது சிங்கிள் போர்டில் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 3 7, பி போர்டில் 3 7 8, சி போர்டில் 6 8 ஓகேங்களா. இதில் தான் வரப்போகுது ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் இருந்தால் உங்களுக்கு அதை நீங்கள் மேக் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஒன்று ஏபியை மாற்றி பாருங்கள், இல்லை பிசியை மாற்றி பாருங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டு பாருங்கள், ட்ரிக்ஸ் வீடியோ நிறைய இருக்குது, நான் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. அடுத்து ஏபிஎஸ்சி பிசி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 60 06 69 96 65 56 38 83 30 03 72 27 90
09 ஓகேங்களா. ஒன்று நம்மளுக்கு நான் இப்போ சொல்கிறேன், ஒன்று நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஏபிஎஸ்சி பிசியில் அடிக்கும். அப்படி ஏபிஎஸ்சியில் பிஸை மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆல் போர்டில் அடிக்கும். ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ட்ரிக்ஸு. இந்த மாதிரி நம்மளோட பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா. அதுன்னு சொல்கிறேன். ஒன்று இதையும் ப்ளே பண்ணுங்கள், இல்லை இதில் இது ப்ளே பண்ணுங்கள். இதில் எது உங்களுக்கு இப்போ ஆர்ன்னு இருக்கா, நான் ஆரோட மேட்ச் பண்ணி எது கொடுத்துருக்கணும் அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் நீங்கள் 2 நம்பர் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா. இப்போ 9 6 எடுக்கிறேன்னு வைங்களேன், நான் 9 கூட எதை மேட்ச் பண்ணி கொடுக்கணும் அதை போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல் போர்டு போடுங்க. ஓகேங்களா. ஏன்னா ஒன்று இதில் அடிக்கும், இன்னும் அதில் அடிக்கும். ஓகேங்களா. நம்மளுக்கு அந்த ட்ரிக்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. ஏன்னா ஆல் போர்டு எடுக்கிறது நான் எப்பயுமே 3 நம்பர் வச்சு ப்ளே பண்ணுவேன். அதுன்னு தனியாக எப்படி 1000 2000 அடிக்கிறது ஒரு நாளைக்கு எப்படி அடிக்குது, நான் அதுக்கு ஒரு தனியாக ட்ரிக்ஸ் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. அதை பாருங்கள். நானும் அதை பற்றி தான் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் தான் எங்களுக்கு வின்னிங் வாங்கிட்டுருக்கு. ஓகேங்களா. அது அதிகமாக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன். இதில் மை டாரர் பொறுத்தவரைக்கும் 90 09 38 83 72 27 96 69. ஓகேங்களா நண்பர்களே. இதுலேருந்து என்னோடய மை டாரட்லேருந்து வர மாதிரி இருக்குது. ஏன்னா 96 69 எதுக்கு கொடுக்குறேன்னா, இப்போ பிசியில் அடித்தாங்கன்னா அடுத்து ஏசி ஏபி அந்த மாதிரி அடித்த நம்பரே ரிப்பீட்டடாக இந்த மாதத்தில் வரதுனால எனக்கு அது கொஞ்சம் வர மாதிரி தெரியுது. ஓகேங்களா. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் சொல்கிறது நீங்கள் கேட்டாலே போதும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 அடிக்கிற மாதிரி நான் ஈஸியாக பண்ணித்தரேன். ஓகேங்களா நண்பர்களே. இங்கே 72 27 எனக்கு கொஞ்சம் வர மாதிரி தோணுது. ஓகேங்களா. உங்களோட கணக்குலகில் கெஸ்ஸிங்லேருந்து எடுத்துக்காங்க. ஓகேங்களா. மை டாரட்லேருந்து வர மாதிரி தோணுது. ஓகேங்களா. நேற்று நான் சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம் இதுலேருந்து வரத்துக்கூடான வாய்ப்பு இருக்குதுன்னு. யாரெல்லாம் மேட்ச் பண்ணி வின் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா. அடுத்து ஏபிஎஸ்சி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 378 789 894 784 379 794 670 723 ஒரு 8 பாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இல்லை மை டாரட் புள்ள இருக்கும் 378 729 784 894 723 ஒரு 5 பாக்ஸ் எடுத்து நடக்கும். ஓகேங்களா. எனக்கு ப்ரோ எனக்கு பாக்ஸ் போகிறப்ப அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் பாக்ஸ் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா. பாக்ஸ் ட்ரிக்ஸ் வீடியோ 3 பாக்ஸாக போடலான்னு பாட்டிருக்கேன். இப்போ நீங்கள் 784 எடுக்குது. இப்போ 723 எடுக்குன்னு வைங்களேன். 723 இந்த 23 7 37 2. ஓகேங்களா. இதுவும் இப்படி பார்த்தாலும் 3 போர்டு இருக்குது, இப்படி பார்த்தாலும் 3 போர்டு இருக்கா. 3 நம்பர் அதே போர்டில் வந்துடணும். அதுக்கு பேர் தான் பாக்ஸ் 3 பாக்ஸாக போடுறது. ஓகேங்களா. இது உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இப்போ ப்ரோ நீ இப்படி போட்டால் மீதி 3 பாக்ஸ் எப்படி அந்த மாதிரி எப்படி வர்றது எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 72 எங்கன்னா இருக்குது, 72 ஏபி இருக்குது, பிசி இருக்கா. அதனால் நீங்கள் ஏசியில் ஒரு 72ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஏசி 72ன்னு ஒரு செட் வச்சுக்கணும். அதேமாதிரி ஏபியில் 23 பிசியில் 23 இருக்குது. அப்போ நீங்கள் ஏசியில் ஒரு 23 வச்சுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா இது ஒரு 2 செட்டை வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு செட்டை வச்சு உடச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த 3 ஏன்னா ஒவ்வொருத்தர் நல்லா பாக்ஸர் கெஸ்ஸிங்கராக இருப்பீங்க. ஏன்னா சேட்டில் வந்து அப்படியே 3 நம்பர் அப்படியே ஃபாலோவிங் நம்பரில் எடுப்பீங்க. அதில் 2 நம்பர் 3 நம்பர் வர மாதிரி எடுப்பீங்க. இந்த மாதிரி போட்டோன்னா உங்களுக்கு காசு போகாது. ஓகேங்களா. ஏன்னா 6 பாக்ஸ் போடுறப்ப உங்களுக்கு செட்டு கணக்கு அதிகமாக வரும், ஒரு 5 பாக்ஸ்ன்னு போடுறப்ப. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரி அதில் ஒரு நாள் இதில் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துரும். ஒரு நாளைக்கு 1000 அந்த மாதிரி வாங்கி கொடுத்துரும். ஓகேங்களா. அதுக்கோசரம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ட்ரிக்ஸ் வீடியோலாம் பாருங்கள். ஓகேங்களா. போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 7. ஓகேங்களா. நம்மளே இதுலேருந்து நாளைக்கு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஒரு 100க்கு ஒரு 90% கொடுக்கலாம். ஓகேங்களா. நான் எப்போ 100% வரணும் அப்போ வச்சு அடிச்சுக்காங்க. ஆனால் நாளைக்கு பொறுத்த ஒரு 90% ஒரு கொடுக்கலாம். ஓகேங்களா. நாளைக்கு 3 7 2 கட்டாயமாக வர மாதிரி தான் இருக்குது. இதில் 7 எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்னு படுது. ஃபஸ்ட்டு ஆல் போர்டு எனக்கு 4 7 தான் வந்துச்சு. ஆனால் சரி எனக்கு 3ல் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா 8க்கு நேற்று 8 நடிச்சிட்டேன். ஆனால் 8க்கு பவர் 3 சொல்கிற அந்த கணக்கில் ஒன்று வருவான். அதனால தான் 3 7. ஏன்னா ஃபார்முலா மெத்தட் தான் போயிருக்கிறேன். அதனால தான் 3 7. ஓகேங்களா. ஃபார்முலா வச்சு போடும்போது எனக்கு 3 7 தான் வந்துச்சு. அதனால தான் சரி 3 7. ஏன்னா ஃபார்முலா கொடுக்குறப்ப நம்மளுக்கு மிஸ் ஆக மாட்டேங்குது. சேட்டில் போனால் தான் மிஸ் ஆகுது. அதனால் ஃபார்முலா கெஸ்ஸிங்கில் வந்துருக்கிறேன். 3 7 தான் வர மாதிரி தெரியுது. ஓகேங்களா. நேற்று நான் அந்த ஆல் போர்ட் ட்ரிக்ஸ்லாம் வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்கள். அவங்க 99% உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா. நேற்று நம்மளுக்கு ஒர்க் ஆச்சு. ஆனால் நேற்று நான் அதுலேருந்து 9 0ன்னு வந்துச்சு. நான் 0ன்னு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பவர் 5ன்னு கொடுத்துட்டு 9 எடுக்காம விட்டுட்டேன். அந்த இடத்துல 9 கொடுத்துட்டேன். ஓகேங்களா. அந்த ட்ரிக்ஸ் வீடியோலாம் கரெக்டாக பாருங்கள். அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறத ட்ரிக்ஸ் வீடியோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டாலே நீங்கள் அதெல்லாம் மேட்ச் பண்ணி வந்துடுறேன். இன்னொரு ட்ரிக்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஒன்று இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உங்களுக்கு நாளைக்கு நாளான்னைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. 3 7 தான் ஆல் போர்டு என்னோட கெஸ்ஸிங்கில் வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா நண்பர்களே. அந்த ட்ரிக்ஸ் வீடியோலாம் பாருங்கள், பாக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் பாருங்கள். ஓகேங்களா. அதெல்லாம் நானும் மேட்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் நானும் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. அடுத்து டபுள்ஸ் நம்பரை பொறுத்தவரைக்கும் 88 99 00ன்னு கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா. 88 00 99. இதுலேருந்து நாளைக்கு டபுள்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. மொத்தத்தில் பெரிய நம்பர்லேருந்து டபுள்ஸ் வந்தாலும் வரும். அதனால 88 11 எடுத்து வந்துருக்கிறேன். அப்படி வரலைன்னா 00ன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனி சாய்ஸ் வந்துக்கலாம். உங்களோட சாய்ஸில் உங்கள் கணக்குலகில் எதுவும் டபுள்ஸ் வந்தால் 99 2 அந்த மாதிரி வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா.
அடுத்து வெற்றின்ற ரகசியம் மட்டும் முயற்சி பண்ணுங்க. ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க நண்பா. ஓகேங்களா? ஃபெயிலியர் டைமில் வருத்தமே படாதீங்க. ஓகேங்களா நண்பர்களே? வெற்றி எப்போ வேணாலும் வரலாம். அதான் ஓகேங்களா? முயற்சி மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா நண்பர்களே? அடுத்தது நான் எப்போயும் சொல்கிறது தான். ஒன்று ஏபிஎஸ்சிபிஸில் நம்மள அடிக்கும், அப்படி இல்லைனா ஆல் போல் அடிக்கும். ஒன்று ப்ளே பண்ணுறீங்க, இதையும் ப்ளே பண்ணிக்காங்க. உங்களுடைய இது எல்லாத்தையுமே நான் ப்ளே பண்ண சொல்ல. உங்கள் இதில் இப்போ 3 எடுத்துருக்கிறீங்களா, நான் 3ஓட எதை மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் அதை எடுத்துக்கலாம். இப்போ 2 எடுக்கிறீங்களா, நான் 2ஓட எதை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணால் ஒன்று இதை ப்ளே பண்ணலாம். ஏன்னா ஒன்று இதில் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துரும், இல்லை இதில் வாங்கி கொடுத்துரும். ஓகேங்களா? நான் அதுக்கோசரம் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா நண்பர்களே? அனைவருக்கும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.